எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? டெய்லி டாரோ ஜான்வரி 24 எப்படி இருக்க போகுது, உங்களுக்கான மெசேஜஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு 111 டாரோ இன் தமிழ். லெட்ஸ் சி, ரீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. லெட்ஸ் ஸ்டார்ட் ரீடிங். So, turtle spirit, spider spirit, bee spirit. Slow and steady wins the race. Make your dreams real. Sweet results await. Okay. ஏதாவது ஒரு விஷயம் செய்யலாமா வேண்டாமா, மேபி அவசரப்படலாம். அதுக்கு உங்களுக்கு என்ன ஒரு கைடன்ஸ் கிடைக்குதுன்னா, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். நிதானமாக போகலாம் அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக, ஓகேங்களா, விடாமுயற்சியோடு இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ண முடியும். மோரோவர் இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய பிஹேவியர் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் ஃபைனலி நீங்கள் ரேஸ் வின் பண்ண போகிறீங்க. ஸ்வீட் ரிசல்ட்ஸ் அவைட்டு, உங்களுக்கான ஒரு நல்ல செய்தி இருக்குது. ஓகே, உங்கள் ட்ரீம்ஸ் கனவுகளை நிறைவேற்றுறதுக்கான உழைப்பை நீங்கள் போட போகிறீங்க. ஓகேவா, அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே, ஃபைன். Sorry. Oh my god. So, என்னென்ன மெசேஜஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். கார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்பீடாக வராங்க. ஓ மை காட், சப்ளை பண்ணலான்றாங்க. ஓ ஃபைன். என்ன மெசேஜஸ் பார்க்கலாம். ஹெரோஃபண்ட், பாட்டம் ஆஃப் த டெக், ஹெரோஃபண்ட், த 5 of cards, கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். உங்களுடைய கவலைகள் எல்லாம் போகிறதுக்கான தனிமை, கவலை, இதெல்லாம் போகிறதுக்கான ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. ஓகேவா, ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். அண்டு சில பேருக்கு அதான் இப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவலாக கைட் பண்ணக்கூடியவர் உங்களுடைய கவலைகள் எல்லாம் போக்குறதுக்கான வழிகளை சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் சில பேருக்கு கமிட்மெண்ட் ரிலேட்டடாக ப்ராப்ளம் போயிட்டு இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் நீங்கி ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட் அண்டு பேபி பர்த்துக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டி பார்க்க முடியுது. ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் என்ன வாட் அபவுட் தீஸ் கார்ட்ஸ் பார்க்கலாம். குவீன் ஆஃப் கப்ஸ், 2 of wands, வாவ், கிங் ஆஃப் கப்ஸ். மேபி ஒரு சிலர் யோசிச்சுட்டு இருக்கீங்களோ, இவ தான் நமக்கான பார்ட்னரா அப்படின்ட்டு. அப்போது டேரோ மூலமாக என்ன தெரியுது? எஸ் அப்படின்ற மாதிரி கிடைக்குது. நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம், இவங்க தான் நம்மளுடைய பார்ட்னரா அப்படின்னு. சில பேர் யோசிச்சுட்டு, ஓ வா, உள்ள ஒரு ஸ்பிரிட் இருக்குது. சாரி, லைஃப் இஸ் அ மிஸ்ட்ரி. கேட் ஸ்பிரிட். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியப்படுத்துவாங்க, ஸ்பிரிட் உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா, அது என்னன்னு கவனிங்க. கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ உங்கள் தேடுதலுக்கான விடைகள் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு யூனிவர்ஸ் அந்த சில சீக்ரெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக சில எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுலேருந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்ல வர மெசேஜஸ் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா, எஸ். ஸோ
ஸோ இங்கே முக்கியமாக வந்து உங்களை என்ன யூனிவர்ஸ் கேட்டுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நம்பணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகே, யூ ஆர் பீயிங் கால்டு டு ட்ரஸ்ட். Even when what is revealed does not agree with your need for intellectual certainty. அதாவது உங்களுடைய அறிவுக்கே எட்டாத விஷயம் மாதிரி தெரியலாம், அது வந்து நம்ப முடியாத மாதிரி உங்களுக்கு தெரியலாம், பட் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ அதை நீங்கள் நம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேவா, ஃபைன். ஸோ ரொம்ப இமோஷ்னல் ஆக வேண்டாம், ரைட்? அண்ட் உங்களுடைய இன்ட்யூஷனை கண்டிப்பாக வந்து சொல்லும் உங்களுக்கு இவ தான் உங்கள் பார்ட்னரா இல்லையா அப்படின்றது உங்களுடைய இன்ட்யூஷன் சொல்லும். ஓகே, வாட் அபவுட் தி அதர்? டெவில், 10 of Wands, 2 of Cups, 5 of Wands. 5 பார்க்க முடியுது. நிறைய சேஞ்சஸ் வந்து ஏற்பட போகுது. Knight of Cups. மேபி உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டாக்ஸிசிட்டி ரிமூவ் ஆக போகுது. உங்கள் பர்சன் வந்து உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம் நீங்கள். ஓகே, அது வந்து பிகாஸ் ஆஃப் த பீப்புள் சரௌண்டிங் தம், ரைட்? அவரை சுற்றி உள்ள மக்கள், பீப்புள், ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ், வாட் எவர், அது மூலமாக வந்து நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, அண்ட் உங்களுடைய எஸ், நீங்கள் என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா, இன்னைக்கு சில பேருக்கு உங்களை சுற்றி சில விஷயங்கள் வந்து போராட்டமாக போயிட்டு இருக்க மாதிரி இருக்கலாம். அது அந்த ப்ராப்ளம்ஸை வந்து நீங்கள் சால்வ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கலாம். பட் ஓவர் இமோஷ்னலாக ஆகாமல் பார்த்துக்கலாம். ஓகேவா, உங்களுடைய இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணிங்கனாலே பாதி ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். மெடிடேஷனில் உட்காருங்க. இன்ட்யூஷன் உங்களுடைய ப்ராப்ளம் என்னவோ அந்த கொஸ்டினை மட்டும் கேட்டுட்டு தியானத்தில் உட்காருங்க. அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வந்து மெடிடேஷனில் கிடைக்கும். ஓகேவா, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு உங்களுக்கு அதிகமான ப்ரெஷர் இருக்குது, ஒர்க் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா அதை மற்றவங்களுக்கு பிரித்து கொடுக்குறதுக்கு தயங்க வேண்டாம். நீங்களே தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஓகேவா, ஸோ மற்றவங்க மேலே நம்பிக்கை வச்சு அந்த ஒர்க்கை மற்றவங்களுக்கும் கொடுத்து செய்ய வைக்கலாம். யூ கேன் கிவ் தெம் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷோ தியர் டேலண்ட். ஓகே, ரைட்? அண்ட் இன்னும் என்ன தெரியுது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு லவ் ஆஃபர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாஸ்ட் லவ் வரலாம், நியூ லவ் வரலாம். அண்ட் எஸ், எனக்கு தெரிஞ்சு இங்கே பாஸ்ட் லவ் அதிகமாக பார்க்க முடியுது. பட் உங்கள் மெச்சூரிட்டிக்கு ஏற்ற ஒரு மெச்சூர்டான பர்சனும் இருக்கலாம், ரைட்? நீங்கள் அது அவரை பற்றி அதிகமாக யோசிக்கிற மாதிரியும் தெரியுது சில பேருக்கு. ஓகே, டெவல் எனர்ஜி நடுவில் இருக்குது. ஸோ எந்த விதமான கன்ஃபியூஷனும் வச்சுக்காதீங்க. அண்ட் இந்த முடிஞ்சு போனதே நினச்சி கவலைப்பட்டு சோர்ந்து உட்கார வேண்டாம். மன போராட்டத்தை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஓகேவா, உங்களுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு ஹார்மோனியை ஏற்படுத்துங்க, ரைட்? ஸோ தட் என்ன கொஞ்சம் முடிவு எடுக்க முடியல அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் முடிவு எடுக்கலாம். ஏன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடி மீன்ஸ் த ரேஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகே, let me take some. This is the bottom of the deck. வேற என்ன மெசேஜஸ் கரெக்ட் பார்க்கலாம். சில பேருக்கு வந்து உங்கள் பர்சன் மேலேயோ இல்லை உங்களுடைய செல்ஃப் க்ரோத்தில் அதிகமாக கவனம் செலுத்துறீங்களா? கவனிங்க. மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பை பற்றி ரொம்ப யோசிக்கிறீங்களா? சில பேர் இருக்கலாம், ரைட்? அது அந்தளவுக்கு தேவையில்லை, அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது லாஸ், ஃபினான்ஷியல் லாஸ் ஏற்பட்டிருக்கலாம். ஒர்க் பண்ணுற பிளேஸில் சுற்றி இருக்கிறவங்களால ஏற்பட்டிருக்கலாம். பட் அதில் வந்து சோர்ந்து போகாத அளவுக்கு உங்களை பார்த்துக்கோங்க, ரைட்? உங்களுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திக்கோங்க. ஓகேவா, ஸோ
ஏன்னா சில போராட்டம் இருக்கிற மாதிரி பார்க்க முடியுது. அதனால் இது ஒரு கைடன்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். யூ கேன் அவாய்ட் இட், ரைட்? உங்கள் இதயத்தோட ஆழம் வரையும் கொண்டு போகாதீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். சுற்றி இருக்கிறவங்கள பற்றி கொஞ்சம் டிசைட் பண்ணுங்கள், அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றத கொஞ்சம் யோசிங்க. ஓகே, இனி கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ எது பண்ணாலும் நீங்கள் ஒரு டிவைனோட உங்களை கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களே டிவைனோட கனெக்ட் பண்ணி விட்ருங்க, எந்த பிரச்சனையும் வராது. ஓகேவா? எப்போவுமே அதை பண்ணிக்கலாம். ஸோ உங்களை டிவைனோட கனெக்ட் பண்ணிக்கோங்க, சுற்றி இருக்கிறவங்களையும் டிவைனோட கனெக்ட் பண்ணி விட்ருங்க. தெளிவாக இருப்பாங்க, நீங்களும் தெளிவாக இருப்பீங்க. ஓகேவா? தவறான செய்யணும் அப்படின்ற எண்ணமே வராது. ஸோ இங்கே என்ன பார்க்க முடியுதுன்னா, யூ ஆர் திங்கிங் அபவுட் யுவர் பர்சன், மெயினாக அதை பார்க்க முடியுது. ஏதோ ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் உங்களால் முடியல. சில விஷயங்கள் நம்பாமல் இருக்கலாம் நீங்கள். ஓகேவா? அதனால ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரியல. பட் எனிகோ உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. வாட் இஸ் திஸ் டெவில் ப்ளீஸ்? இந்த எனர்ஜியில் இருக்கக்கூடாது, அப்போ நமக்கு எந்த தெளிவும் கிடைக்காது. ஓகேவா? 10 of Wands, 2 of Wands, again 4 of Swords. ஸோ ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா யூ டேக் சம் ரெஸ்ட். ஓகே, மெடிடேட் பண்ணுங்கள், கொஞ்சம் பிரேக் விட்ருங்க. அதையே திருப்பி திருப்பி யோசிச்சுட்டு அதுக்குள்ளே இருக்க வேண்டாம். ஓகே, வாட் இஸ் திஸ் டெவில் ப்ளீஸ்? Knight of Pentacles. Wow, டெவிலுக்கு டெவிலே வருது. King of Swords. So again 5 of Wands. இங்கே பார்த்தோம்ல, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். அப்போ நீங்கள், நான் நினைக்கிறேன், அவசர அவசரமாக ஏதாவது முடிவு எடுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்கலாம். பட் உங்களுக்கான கைடன்ஸ் என்னென்னா, ஸ்லோலி யூ கேன் டேக் த ஆக்ஷன். உண்மையை புரிஞ்சுக்கோங்க, சுற்றி இருக்கிற டாக்ஸிசிட்டியை கட் பண்ணணும் ஃபஸ்ட்டு, அண்ட் தென் யூ டேக் ஆக்ஷன். இல்லை உங்கள் மனசுக்குள்ளே போராட்டம் இருக்குன்னா அதுவே ஒரு டாக்ஸிசிட்டி. ஃபஸ்ட்டு அந்த ஒரு தெளிவு வரணும். ஓகேவா? அதர்வைஸ் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கக்கூடியவரை நீங்கள் மீட் பண்ணலாம். அவர் மூலமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் சால்வ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரைட்? பாலிசியே நினச்சிட்டு இருக்கிறீங்களா? சில பேர் ஆக்ஷன் எடுக்காமல் அடுத்தடுத்த வேலையை பார்க்காம பாஸ்டில் இருக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு முன்னேற்றத்தையே தராது. அதனால் யூ ஷுட் கம் அவுட் ஆஃப் த பாஸ்ட். ஓகே, அதுவே ஒரு டாக்ஸிசிட்டி தான், ரைட்? ஸோ அதுலேருந்து வெளியில் வந்துடுறது வர வேண்டிய அவசியம் இருக்குது. ஓகே, அண்ட் சில பேர் அந்த டாக்ஸிசிட்டியில் மாட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை உங்களுக்கு அதுலேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒருத்தர் வர்றார் அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஓகே, what is this 5 of Wands please? Queen of Swords, Page of Pentacles, Lovers. மேபி சில பேருக்கு உங்கள் பார்ட்னரும் நீங்களும் ஒருத்தர் சில பேர் உங்களுடைய வேர்ட்ஸும் சரி அவங்களுடைய வேர்ட்ஸும் சரி ஒருத்தர் மதிக்காத மாதிரி இருக்கலாம். நான் சொல்கிறதா கரெக்டாக லைக் தட். அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகலாம். ஸோ பி கேர்ஃபுல் வித் யுவர் வேர்ட்ஸ். ஓகேவா? அதுவே ஒரு டாக்ஸிசிட்டி ஆகலாம். ஸோ ஒரு கன்ஃபியூஸ்டு மைண்டில் இருக்க வேண்டாம். ஒரு டெசிஷன்
மைண்டில் இருக்க வேண்டாம். இது நடக்குமோ நடக்காதோ, வருமோ வராதோ அப்படின்ற ஒரு மனக்குழப்பம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரைட். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கைடன்ஸை வந்து நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் அதுதான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். பட் எனிகோ எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கான ரிசல்ட்ஸ் இருக்குது. பார்த்தோம்ல, ஸ்வீட் ரிசல்ட்ஸ் அவைட் ஃபார் யூ. ஓகே, உங்களை கேர் பண்ணக்கூடிய ஒருத்தர், அவர் கூட உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படலாம் சில பேருக்கு. What is this Knight of Cups, please? King of Pentacles. Wow, Three of Cups. Full. Very nice. Page of Cups. சில பேர் குழந்தைங்க ரிலேட்டடாக ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அது ரிலேட்டடாக நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் ஸ்டெபிலிட்டி பார்க்க முடியுது. உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டியை நோக்கிய பயணம் வந்து உங்களுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அது வந்து ஒரு ஹாப்பியான ஜேர்னியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ரீயூனியன் பார்க்க முடியுது. ஃபைன். ஸோ அந்த ஒரு ஆஃபர் வந்து உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. எக்ஸலன்ட் இல்லைங்களா? ஸோ ஃபினான்ஷியலாகவும் உங்களுக்கு ஒரு புது ஜாப் கிடைக்கலாம். சில பேருக்கு நீங்களே இல்லை புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு விளையாட்டுத்தனமாக இருக்கிறீங்க. இருந்தாலும் யூ ஆர் பிலீவிங் த யூனிவர்ஸ், ரைட்? நீங்கள் வந்து ரொம்பவே யூனிவர்ஸை நம்புறீங்க. அவங்க வந்து உங்களை வழி நடத்துவாங்க. கண்டிப்பாக அதை நம்பி நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படின்றத நோக்கி உங்களுடைய ஸ்டெப் இப்போ தான் ஒரு பேபி ஸ்டெப் மாதிரி எடுத்து வைக்கிறீங்க. பட் என்னன்னா நல்ல ஒரு சக்ஸஸை கொடுக்கும். உங்களுக்கு ஒரு உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்ல பொசிஷனுக்கு போவீங்க. சில பேருக்கு ப்ரமோஷன், ரைட்? அதுக்கான ஸ்டெப்பும் நீங்கள் எடுத்து வைப்பீங்க. சில பேர் அது ரிலேட்டடாக ட்ராவல் வந்து பார்க்க முடியுது. ஃபைன். ஐ ஃபீல் சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற விஷயம் வருமோ வராதோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். பட் உங்களுக்கு வருது அப்படின்றத தான் பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் அன்னெசரியாக வந்து என்ன பண்ணாதீங்க, உங்களுடைய பாவர்ட்டியை நினச்சி ஃபீல் பண்ண வேண்டாம். மணி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, லேக் ஆஃப் மணி அப்படின்னா அதே நினச்சி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஓகே, who is this? King of Cups, please. Who is this King of Cups? Seven of Cups. Oh my God, what is that? ஐ ஃபீல் நீங்கள் வந்து ஒரு லாஸ் ஏற்பட்டிருக்கு. உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். சில பேருக்கு என்ன பண்ணனே தெரில, என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கனே தெரியல. ஓகேவா? உங்களுடைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் மேலே உள்ள அக்கறை உள்ள ஒருத்தருடைய கைடன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? இந்த சிச்சுவேஷன்ஸை கிராஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கான கைடன்ஸ் ஷுவராக வந்து கிடைக்கும். ரைட்? What is this Two of Wands, please? Once again. Ace of Pentacles, Knight of Swords, Ace of Swords, Three of Pentacles. நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதோ சம் ப்ராஜெக்ட் பண்ணணும், சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கான ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கான நீதி கிடைக்கும். உங்களுடைய சிச்சுவேஷன் பேலன்ஸ் ஆகும். ஓகேவா? ஸோ உங்களை சுற்றி இருக்கிறவங்க மக்களோட ஒரு இம்பேலன்ஸ்டு சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு, ஒரு ஃபைட் போயிட்டுருக்குது அப்படின்னாலுமே அதெல்லாமே வந்து பேலன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. அண்ட் நீங்கள் அதிகமாக யோசிச்சுட்ருக்கீங்க என்ன அப்படின்னா, இமீடியட்டாக வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய எனர்ஜி இருக்குது. பட் உண்மையை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு நியூ பிகினிங் கண்டிப்பாக இருக்கும்.
ஸோ அவசரப்பட வேண்டாம் எந்த ஒரு நியூ பிகினிங்கை நோக்கி. கண்டிப்பாக அதுவே வந்து ஒரு உண்மை உங்களுக்கு தெரிய வரும். ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் இருக்குது. ஸோ நாலேஜபிள் அதுலேயும் அதாவது நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, ஸோ யூ வில் கெட் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆல்சோ ரிகார்டிங் யுவர் மணி அண்ட் எஸ். ஓகே, so don't push the things to happen, right? You get clarity first of all, and then automatically you will meet new beginnings. Okay, so be careful in your words, right? So you need to be polite. Some offer is coming to you, right? So that you can you may celebrate some things together with your friends. Okay, regarding your promotion maybe. So fine. சில போராட்டங்கள் இருக்கலாம், சில கவலைகள் இருக்கலாம், சில ப்ரெஷர்ஸ் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் டாக்ஸிசிட்டியும் இருக்கலாம், ரைட்? கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். ஸோ அதை மைண்ட் பண்ண வேண்டாம், அதில் ரொம்ப இமோஷ்னல் ஆக வேண்டாம் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுற வேலையை நீட்டாக வந்து உங்களுடைய எஃபோர்ட்டை வந்து போட்டுகிட்டே இருங்க. கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. பட் இது எல்லாத்துக்கும் இன்றைக்கி உங்களுக்கான ஒரு கைடன்ஸ் கிடைக்கும் அப்படின்றது தான் பார்க்க முடியுது. ஸோ அந்த கைடன்ஸை வந்து மனசில் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பிரச்சனையே இல்லை, சரியா? ஓகே, நீங்கள் செய்கிற வேலையில் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுங்கள். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நினச்சிட்டு அப்படியே சோர்ந்து போய் இருக்காமல் ப்ரெசண்ட்டில் வந்து உங்களுடைய ஒர்க்கு, உங்களுடைய எஃபர்ட்டை வந்து போட்டுகிட்டே இருங்க. ஓகே, ஸோ சில கிளாரிட்டிஸும் உங்களை தேடி வேகமாக வந்துட்டு தான் இருக்குது. டோன்ட் வரி அபவுட் இட். புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும்னு நீங்கள் நினச்சாலும் அதை பற்றின ஒரு தெளிவு உங்களை நோக்கி வரும். இன்றைக்கி உங்களுடைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும். ஓகே, ஃபைன். உங்களுக்கு உங்கள் மணி லாஸோ, ஃபினான்ஷியல் லாஸ் ஆர் இமோஷனல் லாஸ், வாட் எவர் மே பி த லாஸ், யூ ஆர் கோயிங் டு கெட் an idea to come over it. Okay, or you will get a path to come over all the problems. ஸோ எல்லா அந்த லாஸஸையும் வந்து அதுலேருந்து தெளிவாக நிறைய லெசன்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். எல்லா விதமான உங்களுடைய ஸ்டக் எனர்ஜி எல்லாமே ரிமூவ் ஆகி நீங்கள் ஒரு நியூ பிகினிங்கை நோக்கி உங்களுடைய பயணம் இருக்க போகுது. அது மூலமாக உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்க போகுது. ஓகேவா? அண்ட் தென் ஒரு செலிப்ரேஷன் இருக்க போகுது. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். ஃபைன், சூப்பர். ஸோ உங்களுக்கான ஒரு ஏஞ்சல் ஒரு ஆன்சஸ்டர்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஐ வாண்ட் ஒன் கார்ட் as guidance for you. Arrow, surround yourself with protective energy. Bottom energy, earth guardian, stay rooted and grounded. Take note of intuitive messages. ஓகேவா? முதல்ல பார்த்த ஃபர்ஸ்ட் டே. ஸோ உங்களுக்கான இன்ட்யூஷன் உங்களை வழி நடத்தும், ஒரு கைடன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அது ஒரு பர்சனாகவும் இருக்கலாம், ஃபிசிக்கலாக, அதர்வைஸ் உங்களுக்குள்ளேருந்து வரக்கூடிய இன்ட்யூஷனாகவும் இருக்கலாம். அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஸ்டே ரூட்டட் அண்ட் கிரவுண்டட், ரைட்? நீங்கள் உங்களுடைய விஷயத்தில் தெளிவாக இருங்க, உங்களுடைய இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, உங்களை சுற்றி ஒரு ப்ரொடெக்டிவ் எனர்ஜி வந்து கண்டிப்பாக இருக்கும். டிவைனோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஒரு ப்ரொடெக்டிவ் எனர்ஜியை வந்து ஃபீல் பண்ணுவீங்க. சரியா? மெடிடேஷன் பண்ணுறவங்க ஓகே, குருவோட கனெக்ட் ஆகிக்கோங்க, டிவைனோட கனெக்ட் ஆகிக்கோங்க. பண்ணாதவங்களுமே கனெக்ட் ஆகிக்கோங்க, கனெக்ட் பண்ணுங்க. யூ ட்ரை டு டூ மெடிடேஷன், ரைட்? அது ரொம்ப நல்லது. ஓகே, ஃபைன். I hope this may be helpful for you. So thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.